வணக்கம். நான் ஆஸ்ட்ரோஸ்ரீ ரகுநந்தன் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது புணர்ப்பு தோஷம். சரிங்களா? புணர்ப்பு தோஷம்னா ஒரே ராசி கட்டம் இருக்கு இல்லைங்களா, 12 ராசி. அதில் ஒரு ராசி ஒன் ஆஃப் த ஜோடியாக்ஸில் சனி கிரகமும் சந்திரனும் ஒரே இடத்துல இருந்தால் அதற்கு பெயர் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சந்திரன் மனோகாரகன், நம்மளுடைய மைண்ட், மனம். சனி பொதுவாகவே ஒரு ஸ்லோ கிரகம்னு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபாஸ்ட் கிரகமான சந்திரனும் ஸ்லோவஸ்ட் கிரகமான சனியும் ஒரே ராசியில் இருக்கும்போது அதற்கு பேர் புணர்ப்பு தோஷம்னு எடுத்துக்குவாங்க. அதனால் என்ன, இப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குன்னு வைங்க, அதில் எஃபெக்ட் எப்படின்னா 30 டிகிரிஸ் தான் ஒரு ஜோடியாக். ஸோ 12 into 30 360 டிகிரிஸ் ஒரு எல்லா ஃபுல் அந்த ராசி கட்டமே 360 டிகிரிஸ். அதில் ஒரு ஜோடியாக் 30 டிகிரிஸ். அந்த 30 டிகிரியில் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சனி 10 டிகிரியில் இருக்குது, சந்திரன் 12 டிகிரியில் இருக்குது, இல்லை 11 டிகிரியில் இருக்குது. அந்த மாதிரி வந்தாங்கன்னா தோஷம் ரொம்ப பலமாக இருக்கும். அதே நேரத்தில் சனி 1 டிகிரியில் இருக்குது, சந்திரன் 28 29வது டிகிரியில் இருக்குன்னா இந்த தோஷம் கம்மி எஃபெக்டாக இருக்கும். ஆனால் தோஷம் இருக்கும். இதுதான் இதில் புணர்ப்பு தோஷத்தினுடைய பேசிக் அடிப்படை விஷயம். இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு? அடுத்த கேள்வி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாமே ஒரு ஸ்லோவாக நடக்கும் வாழ்க்கையில். படிக்கிற டைமில் கூட நம்மளுடைய பிக்கப், அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த சப்ஜெக்ட் வில் பி வெரி ஸ்லோ. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம பிக்கப் ஆகும். செகண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா போக போக, அதாவது வயசு ஏற ஏற ரொம்ப ஃபோக்கஸ் எல்லாமே ஜாஸ்தியாகும். ஆனால் ஆரம்ப காலத்தில் எல்லாமே ஒரு ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ அவங்கள நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, கூப்பிட்டு புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்கள வாங்க கோயிலுக்கு போகலாம் பார்த்தா அவங்க தான் லாஸ்ட்டாக வருவாங்க. எது கோயிலில் போய் என்ன அங்கே சாதிக்க போகிறோம், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வரக்கூடியது. ரெண்டாவது, அவங்களோட படிக்க சொன்னால் அவங்களுக்கு ஒரு லேசி ஃபீலிங்காக வரக்கூடியது. ஏன்னா ஃபோக்கஸ் இருக்காமல் இருக்கிறது. தேர்ட், ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும்னா இவங்க புணர்ப்பு தோஷம் இருந்ததுன்னா அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க வர்றதுக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப லேட்டாக தான் எல்லா விஷயமும் நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த புணர்ப்பு தோஷம் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 6, 8, 12ஆம் இடத்துல இருந்தால் அது சில திருமண தோஷம் கூட நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இது ஒரு வகையான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில். ஆனால் இது 6, 8, 12 மட்டும்தான் திருமண தோஷம். மற்ற இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இனிஷியல் இயர்ஸ். அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. வயசு ஏற ஏற ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஆனால் சின்ன வயசில் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. இதுதான் இந்த புணர்ப்பு தோஷத்தினுடைய அடிப்படை விஷயங்கள். இதற்கு பரிகாரம் பண்ணக்கூடியது சனியும் சந்திரனையும் ரெண்டுமே சேர்த்து. அது முக்கியமாக இந்த சனி அந்தர்தசை, சனி தசை, சந்திரதசை, சந்திரன் அந்தர்தசை, இந்த காலகட்டங்களில் தான் அது ரொம்ப எஃபெக்டிவாக காட்டும். ஆனால் இந்த தசாபுக்தி இல்லைன்னா கூட இதனுடைய எஃபெக்ட் இருக்கும். ஆனால் தசாபுக்தியில் ரொம்ப ஜாஸ்தியாக இது காட்டக்கூடியது தான் இதனுடைய விஷயம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த சனிக்கு நம்ம பரிகாரத்தை பண்ணும்போது இது நல்லா நியூட்ரலைஸ் பண்ணலாம். சனியோட பரிகாரம், சந்திரனுடைய பரிகாரம் பண்ணும்போது தாராளமாக நியூட்ரலைஸ் பண்ணலாம். இந்த முக்கியமாக உக்ர தேவதைகளான்ற அம்பாள், உக்ரமான அம்பாள்கள், காளி, அந்த மாதிரி தேவதைகளை வணங்கும்பொழுது இந்த தோஷத்திலிருந்து வெளியே வருது நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு உண்டான சில வழிமுறைகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.